2 யானைகள் வந்து அப்படியே சீறி பாய்வதை போல இருக்கிறதா. ஒருவேளை வனவிலங்குகளுக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா? அவர்களுடைய கொடி வண்ணத்தை சொல்லுகிற போதே அவர்களின் கொள்கைக்கான விளக்கத்தை சேர்த்து சொல்வதுதான் வந்து வாடிக்கை வழக்கம். அதற்கு நேர்மாறாக நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இது என்ன புதிர் போட்டியா நடக்கிறது? அதுக்கான அர்த்தம் தான் மாநாட்டில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா சார்? திருக்குறள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கான விளக்கம் வந்து திருக்குறள் மாநாட்டில் சொல்ல போறாங்க. கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து வரவே இல்லை. 300 பேருக்கு மட்டும்தான் நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இதுல பாராட்டுக்குரிய ஒரு அம்சம் என்னன்னா, மாற்று கருத்துடையவர்களையும் அழைத்திருக்கிறாங்க. அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரையும் சோபாகிற 2 மாற்று கருத்துடையவர்களையும். மக்களை சந்திக்காமல் அரசியலும் செய்ய முடியாது. இவர் இப்போ என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய நிர்வாகிகள் பல பேரை வந்து நேற்று இரவே வந்து தங்கிட்டாங்க. யாரையுமே அவர் சந்திக்கல. அவருக்கும் நடிகர் என்கிற காரணத்தினால அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாங்க. இந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணா என்ன ஆகும்? நீங்கள் வந்து ஒருவனை தள்ளி நில் என்று கொஞ்ச நேரம் சொன்னீங்கன்னா அவங்களை விட்டு நெடுந்தொலைவு போயிடுவான். இதில் எந்த கோட்பாட்டை நோக்கி அவர் பயணிக்க போகிறார், எந்த இலக்கை நோக்கி அவர் பயணிக்க போகிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் எதிர்கால அமைப்பை தவிர பொழுது கூடுகிற கூட்டத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக இந்த அரசியல் நிலைத்திருக்கும் நீடித்திருக்கும் சொல்ல முடியாது. வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு விஜய் அவர்கள். அந்த கொடியை குறித்து பல கருத்துக்களை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அந்த கட்சி கொடியை பார்த்து உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு சார்? வழக்கமாக ஒரு அரசியல் கட்சியை வந்து கொடியை அறிமுகப்படுத்துகிறவர்கள் எதற்காக இந்த கொடி வடிவமைக்கப்பட்டது என்பதை சொல்வார்கள். இப்போ தேசிய கொடி இருக்கிறது என்றால் அதிலே ஒரு அசோக சக்கரம் இருக்கிறது, அதிலே வந்து காவி வண்ணம் இருக்கிறது, வெண்மை நிறம் இருக்கிறது என்றதற்கு ஒன்றொன்றுக்கு ஒரு விளக்கம் சொல்வார் இல்லையா? அப்போ எல்லா மதங்களையும் நாங்கள் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்வார். இப்போ திமுகவிற்கு ஒரு கொடி இருக்கிறது என்று சொன்னால், திராவிட கழகத்திற்கு ஒரு கொடி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. சமூகத்தின் மீதான அக்கறை, கவலை, துக்கம், இந்த சமூகம் இப்படி இருக்கிறதே, சமத்துவம் இல்லாமல் இருக்கிறதே என்பதற்கான அந்த துயரத்தின் குறியீடாக கருப்பும், அதை மாற்றுவதற்கான புரட்சிகரமான சிந்தனைகளை வலியுறுத்துவது என்பதுதான் சிகப்பும் என்று ஒரு கருத்து சொல்வாங்க. இப்படி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், இப்போ அதிமுக கொடி இருக்குது அப்படின்னா உண்மையான திராவிட இயக்க கொள்கையை வந்து கலைஞர் அவர்கள் கைவிட்டு விட்டார், நாங்கள் தான் உண்மையான திராவிட இயக்கத்திற்கான ஆட்கள் அப்படின்னு சொல்வதற்காக அண்ணாவின் படத்தை நடுவிலே வரைந்து வைத்திருப்பார். இப்படி ஒவ்வொருவருமே அவர்களுடைய கொடி வண்ணத்தை சொல்லுகிற போதே அவர்களின் கொள்கைக்கான விளக்கத்தை சேர்த்து சொல்வதுதான் வந்து வாடிக்கை வழக்கம். அதற்கு நேர்மாறாக நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இது என்ன புதிர் போட்டியாக நடக்கிறது என்று ஒரு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வாகை மலர் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி வாகை சூடியவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் போரிலே வந்து வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் வாகை ஒன்று சூடியதாக இலக்கியத்திலே ஒரு குறிப்பு இருக்கிறது. 2 யானைகள் வந்து அப்படியே சீறி பாய்வதை போல இருக்கிறது. அந்த பாடல் காட்சியிலே கூட யானைகளை வந்து ஒரு யானையை காட்டுறாங்க. இந்த யானையை காட்டுவது, பூவை காட்டுவது, வந்து மஞ்சள் நிறத்தை வந்து காட்டுவது, சிகப்பு நிறத்தை பல வண்ணங்களை காட்டுவதில் எனக்கு என்னமோ இந்த கொடியை பார்த்தால் ஏதோ சுற்றுப்புறச்சூழல் சம்பந்தமான ஒரு அமைப்பு வந்து ஒரு கொடி வெளியிட்டதை போல இருக்கிறது. ஏனென்றால் யானைகள் அழிந்து விட்டால் வந்து காடு அழிந்து விடும் என்று ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒரு உயிர் இயக்கம் சார்ந்த ஒரு கருத்தை சொல்வார்கள். அதே போல வந்து எதற்காக 2 யானைகள் சீறி பாய்வது போன்ற காட்சியை வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இது ஒருவேளை வனவிலங்குகளுக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. ஒரு யானையை வந்து திமுகவும் இன்னொரு யானையை அதிமுகவும் சொல்றாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க, நடுவில் வந்து விஜய் காப்பாத்துற மாதிரி சொல்றாங்களே, இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அப்ப அந்த 2 கட்சிகளும் வலிமை மிக்கது, யானை பலம் மிக்கது என்பதை இவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க இல்லையா? அப்படி ஒரு கருத்தை வந்து நீங்களாக யூகித்துக் கொள்கிறீர்கள். அவர்கள் அப்படி ஒரு பகிரங்கமாக வெளிப்படையாக அப்படி ஒரு கருத்தை எல்லாம் அவர்கள் சொல்லவே இல்லை. இப்படி ஆளாளுக்கு ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லி வைக்கிறார்கள். இவர் நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும். கேட்டால் நாங்கள் வந்து மாநாட்டில் சொல்லுவோம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த கொடியை வந்து வடிவமைக்கிற போது டிசைன் பண்ணுறவங்க எல்லாம் ஆலோசனை நடத்தி தானே இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன் அதை சொல்லலாம்? அப்புறம் கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து வரவே இல்லை. 300 பேருக்கு மட்டும்தான் நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இதில் பாராட்டுக்குரிய ஒரு அம்சம் என்னென்னா, மாற்று கருத்துடையவர்களையும் அழைத்திருக்கிறாங்க. அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரையும் சோபாகிற 2 மாற்று கருத்துடையவர்களையும் அவர் அழைத்திருக்கிறார். இது ஒன்று தான். அவர் மனைவியோ அவருடைய மகனோ வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அந்த நிகழ்ச்சியில் வந்து 300 நிர்வாகிகளை வந்து கிட்டே நெருங்க விடலை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கே, அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சினிமா நடிகர்களுடைய இயல்பு.
சினிமா நடிகர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, தன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை போல, இப்போ விஜயுடைய படப்பிடிப்பு நடக்குது, ஷூட்டிங் ஸ்பாட்டு போனீங்கன்னா அவரை வந்து பார்க்க முடியாது. அவர் கேரவனுக்குள்ளே இருப்பார். அந்த வெயிலில் வந்து 200, 300 தொழிலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை செய்வாங்க. கதாநாயகன் என்ன பண்ணுவார், கேரவனுக்குள்ளே ஏசியில் உட்காந்துருப்பார். எல்லாமே ரெடி ஆனதுக்கு பின்னாடி லைட்டிங்லாம் பண்ணிட்டாங்க, கேமரா ரெடியாக இருக்குது, ஷாட் வைக்கலாம் அப்படின்னு டைரக்டர் சொன்ன பின்னாடி போய் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் சொல்லுவார் தகவல். அவர் நடிகருக்கான அங்கே இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர்கிட்ட அவர்கிட்ட தான் சொல்ல முடியும், நேரடியாக சொல்ல முடியாது. அவர் உள்ளே போய் சொல்லுவார், இரு அப்படி தான் சொல்லுவாங்க, ஏதாவது கரெக்ஷன் பண்ணுவாங்க, அவசரப்பட்டு இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு கொடையை விரித்து அவரை கூட்டிகிட்டு வருவாங்க. அவர் அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒருத்தர் ஜூஸ் கொடுப்பாரு. இதுதான் சினிமா வாழ்க்கை. ஆனால் தேர்தல் அரசியல் வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டதா? இப்போ நம்ம மெரினா போராட்டத்தை பார்த்தோம். நம்ம கூடவே நின்று அந்த போராட்டத்திற்கு வந்து காவல்துறை நமக்கு வந்து கூடவே இருந்தாங்க. நம்மில் ஒருவரை போலவே அவங்க இருந்தாங்க. யூனிஃபார்ம் போட்டாலும் அவங்களும் வந்து யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் அவங்களும் தமிழர்கள் தான் அப்படின்லாம் நம்ம நம்பணும். ஒரே ஒரு உத்தரவு அரசாங்கத்திடமிருந்து வந்தபோது அவங்க தடியடி நடத்துனாங்க மாணவர்கள் மேலே, இளைஞர்கள் மேலே மெரினா போராட்டத்தில். அப்போ களத்திலே நிற்பது என்பது எளிதானது அல்ல. தூத்துக்குடியில் வந்து என்ன பண்ணாங்க, போராடக்கூடிய மக்கள் மீது காட்டுமிராண்டித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. பல பேர் பச்சை படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ போராட்ட களம் என்பது சினிமா ஷூட்டிங் கிடையாது. ஒரு ட்ரெய்லர் சாங் மாதிரி தான் வெளியிட்டிருக்கிறாரு, ஒரு பாடலை வந்து வெளியிட்டிருக்கிறார். அந்த பாடலே வந்து போதுமானதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாடல் காட்சிக்கு நடுவிலேயே அண்ணாவை காட்டுறாரு, அந்த பக்கம் எம்ஜிஆரை காட்டுறாரு. அப்போ அண்ணா திமுக வந்து இழைத்து விட்டது, அங்கே வந்து ஒரு தலைமைக்கு ஒரு பெரிய வசீகரம் இல்லை, அதனால் நம்ம வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். தமிழ்நாட்டிலே வந்து கலைஞர் உயிரோடு இல்லை, ஜெயலலிதா உயிரோடு இல்லை, பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் இப்போது இல்லை. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கு பின்னால் ஒரு வெற்றிடம் ஏற்படும். அப்போ அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நாம் இப்பொழுதே ஒரு அரசியல் பயணத்தை தொடங்கினால் நம்ம அரசியல் கட்சியில் வந்து மேலே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் உருவாக்குகிறார்கள். ஆனால் கலை யதார்த்தம் என்னவாக இருக்குன்னா, 18 வயதிலிருந்து ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர்கள், அந்த இளைஞர்கள் 2K கிட்ஸ்க்கான அந்த இளைஞர்கள் வந்து இவருடைய ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. ஒரு புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து இவருக்கு ஆதரவாளர்களாக இருக்காங்க. அதே இளைஞர்களை குறிவைத்து தான் நாம் தமிழர் கட்சியும் அரசியல் செய்கிறது. புதிதாக வந்து பெரிய நிறுவனமயமாக்கப்பட்ட அதிமுக மாதிரியான பெரிய கட்சிகளில் வந்து உரிய இடம், அரசியல் பிரதிநிதித்துவம், கட்சி பொறுப்பு வழங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்காது என்கிற பட்சத்திலே தான் பாஜகவிற்கு போகிறார்கள், நாம் தமிழர் கட்சிக்கு போகிறார்கள் புதியவர்கள்லாம். அவெல்லாம் கொள்கை வழிபட்டு தான் போகிறார்கள்னு சொல்ல முடியாது. திமுகவிலே கூட எல்லாருமே சமூக நீதியும் பகுத்தறிவும் புரிந்து கொண்டு அந்த அரசியல் கட்சியில் சேர்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு வெகுஜன இயக்கம், கோடிக்கணக்கான வாக்காளர்களை வந்து ஈர்ப்பதற்கான ஒரு அரசியல் இயக்கம் என்று வருகிற போது எல்லா தரப்பு மக்களையும் உள்வாங்க வேண்டும் என்கிற ஒரு அவசியம் அவர்கள் இருக்கிறது. ஏன்னா பெரும்பான்மை தான் நிரூபிக்கப்படும், அதுதான் ஓட்டாக வந்து அதிகாரமாக மாறும். அந்த கணக்கில் வந்து அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மக்களை ஈர்க்கிற ஒரு சக்தியாக ஏற்கனவே இருக்கிறாங்க. அதனால் இந்த புதிய இளைஞர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிற இடங்களில் நம்ம வந்து விஜய் கட்சியில் போய் சேர்ந்தோம்னா நம்ம ஒன்றிய செயலர் ஆகிடலாம், மாவட்ட செயலர் ஆகிடலாம் அப்படிங்கிற கணக்கில் பல இளைஞர்கள் உள்ளே வருவாங்க. அவர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கிற சவால் வந்து விஜய்க்கு இருக்கிறது. சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போதே இவர் வந்து எந்த நிலைப்பாடு எடுக்க போறாரு அப்படிங்கிறதுல வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக இருந்துச்சு. அது ஏன்னா அவர் எதுவுமே சொல்லலை அப்படின்ற விமர்சனம்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த ஃப்ளாக் ஆந்தம் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாடல் வரிகள் சொல்லக்கூடிய அர்த்தங்களை வச்சு அவர் எந்த ஸ்டாண்ட் எடுப்பாரு அப்படின்னு உங்களால் யூகிக்க முடியுதா? அதாவது சில கருத்துக்களை வந்து நீங்கள் பாடல் வரிகளில் சொல்கிறது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ எம்ஜிஆர் பாட்டில் வந்து எவ்வளவோ கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான் அப்படிலாம் பாட்டு வச்சுருக்காங்க. எத்தனையோ பாடல்களை வந்து பொது உடைமை பாடல்களை கூட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த காலத்தில் வந்து எழுதியிருக்கிறார். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த சிந்தனையாளனாக இருக்கிறவன், பெரிய அறிவார்ந்தவர்களாக இருக்கிறவர்கள், மனிதகுல விடுதலை பற்றி சிந்திக்கிறவர்கள், அந்த சிந்தனையை முன்வைத்து மக்களை திரட்ட முடியுமா, ஆட்களை திரட்ட முடியுமான்னா ஒரு சவால். அப்படி ஆட்களை திரட்டுவது சிரமம். மிகப்பெரிய கோட்பாடுகளாக இருக்கிற மார்க்சியம், பெரியாரியம் போன்ற அம்பேத்கரியம் போன்ற தத்துவங்களின் கீழே மக்களை அணி திரட்டுவதிலே ஏற்படுகிற தோல்வி முற்போக்கு சக்திகள்கிட்ட வந்து பல நேரம் வந்து பலவீனப்பட்டு கிடக்கிறது. நடிகர்களாக இருக்கிறவங்களுக்கு என்ன சிறப்புனா, அவர்கள் முகத்தை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் வந்து கூடுகிறது. எடுத்த எடுப்பிலேயே ஒரு பெரிய ஜனத்திரளை வந்து ஒரு மக்கள் திரட்சியை வந்து அவர்களால் உருவாக்க முடியும். ஆனால் அவர்களை நிலைக்க வைப்பதற்கு என்ன உத்தியை அவர்கள் கையாளுகிறார்கள்னு ஒரு கேள்வி இருக்கு. நிரந்தரமாக அவர்கள் நம்மோடு தான் இருப்பார்கள் என்பதற்கான உத்தரவாதம்னு ஒன்று இருக்குது. அதை உருவாக்குவதற்கு என்ன நம்பகத்தன்மையை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் ஒரு பெரிய சவால் வந்து
இருக்கிறது நடிகர்களுக்கு. ஏன்னா சிந்தனை வயப்பட்டவன் வந்து அந்த இயக்கத்தை விட்டு, அந்த கட்சியினுடைய கோட்பாட்டை விட்டு வெளியே போக மாட்டான். அந்த தத்துவத்தில் தான் இருப்பான். ஒரு பெரியார் கோட்பாடை பின்பற்றுகிறவன், ஒரு மார்க்சிய கோட்பாட்டை பின்பற்றுகிறவன், ஒரு அம்பேத்கரை வந்து தத்துவம் புரிந்து, சித்தாந்தம் புரிந்து பின்பற்றுகிறவன் வாழ்நாள் முழுக்கவே அவன் அந்த தத்துவத்திற்காக வாழ்வான். இது மாதிரி வேடிக்கை வினோதங்களுக்காக ஒன்று கொடுக்கிறவர்கள்லாம் நிலைத்திருப்பார்களா நீடித்திருப்பார்களா என்று தெரியவில்லை. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து ஏஆர் முருகதாஸ் திருமண விழாவுக்கு போகிற போது ஒரு பெரும் கூட்டம் விஜயகாந்துக்கு திரண்டுச்சு. அந்த கூட்டத்தை பார்த்து தான் அவர் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற முடிவே அவர் எடுத்தார். அதுக்கு பின்னாடி அதே மாதிரி கூட்டம் அவருக்கு திரண்டுச்சான்னு கேட்டால், அவர் இறந்த பின்னாடி தான் அப்புறம் அவ்வளோ கூட்டம் திரண்டுச்சு. நடுவில் கூட்டம் திரளலை. ஏன்னா திரையில் ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பதை வந்து பார்க்கிற வியப்பு தரையில் பார்க்கிற போது தீர்ந்து விடும். தொடர்ச்சியாக நீங்கள் விஜயை சந்தித்தா அந்த வியப்பு தீர்ந்துடும். மக்களை சந்திக்காமல் அரசியலும் செய்ய முடியாது. இவர் இப்போ என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய நிர்வாகிகள் பல பேரை வந்து நேற்று இரவே வந்து தங்கிட்டாங்க, யாரையுமே அவர் சந்திக்கலை. அவருக்கும் நடிகர் என்கிற காரணத்தினால அந்த டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணால் என்ன ஆகும்? நீங்கள் வந்து ஒருவனை தள்ளி நில் என்று கொஞ்ச நேரம் சொன்னீங்கன்னா அவன் உங்களை விட்டு நெடுந்தொலை போயிடுவான் கோவப்பட்டு. சார், இப்போ கட்சி கொடியில் பார்த்தீங்கன்னா 2 யானைகள் இருக்குது. அந்த யானைகள்லாம் வச்சு தான் நிறைய விமர்சனங்களும் வருது. பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து அந்த யானையை நீக்க கோரி ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் ஏற்கனவே ஒரு கட்சி வந்து அந்த சின்னத்தை வந்து அடையாளமாக வைத்திருக்கிற பட்சத்தில் அவர்கள் உரிமை கோருகிறார்கள். அப்படி பார்த்தால் இந்தியாவினுடைய தேசிய மலர் தாமரை, அதை கொண்டு வந்து ஒரு அரசியல் கட்சிக்காரன் சின்னமாக வச்சுருக்கான். அதற்கு வந்து அந்த காலத்தில் வந்து குமரி அனந்தன் வந்து வழக்கு போட்டார். காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவர் மகளே போய் பிஜேபியில் சேர்ந்தாங்க பின்னாடி. ஆனால் அவர் வழக்கு போட்டார். வழக்கு போட்டது அந்த வழக்கை வந்து அவன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால் யானை சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம்னு அவங்க ஒரு யானையை தான் காமிச்சிருக்காங்க. ஒரு 2 யானையை காமிச்சிருக்கிறாரு. அதனால 2 யானைகளை காட்டின காரணத்தினால அந்த வழக்கு வந்து நிற்காதுன்னு எனக்கு தோன்றுது. ஆந்தம்ல 3 யானை வந்துட்டு பாடல் காட்சிகளில், கிராஃபிக்ஸ் காட்சிகளில் எத்தனை யானை வேணாலும் வரலாம். நான் என்ன கேட்குறேன்னா, யானைக்கும் ஜனநாயகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு தெரியல. அதாவது காட்டு உயிர்களை காப்பதற்கான ஒரு இயக்கம் நடத்தினால் நீங்கள் யானையை வந்து காட்டலாம். அதுக்கான அர்த்தம் தான் மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லை சார்? அதாவது அவர் வந்து திருக்குறள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கான விளக்கம் வந்து திருக்குறள் மாநாட்டில் சொல்ல போகிறாங்க. அது உங்களுடைய போட்டவர்கள்லாம் வந்து கேட்டு எங்களுக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னதுலேருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ வீரியமாக அரசியலில் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஸோ அடுத்ததாக 2026 அவருடைய அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எதிர்காலத்தில் அரசியல் அவருடையது. அரசியலை பொறுத்தவரையில் எந்த மக்கள் பிரச்சனையை அவர் கையில் எடுக்கிறார், எந்த கோட்பாட்டின் பின்னால் நிற்க போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு ஏற்கனவே இருக்கிறது. இப்போ திராவிட இயக்கம் இருக்குன்னா எல்லா ஆதிக்க சமூகங்கள் வந்து எல்லா அதிகாரத்தையும் கல்வியையும் ஒருவரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் மட்டுமே சொந்தமாக இருக்கிறது. அது பிற்படுத்தப்பட்டவனுக்கு கிடைக்க வேண்டும், ஒடுக்கப்பட்டவனுக்கு கிடைக்க வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டும், பெண்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைப்போம் என்று அண்ணா பேசினார். அந்த ஆதிக்கமற்ற சமூகத்திற்கான ஒரு அரசியல் கட்சியாக திராவிட இயக்கங்கள் தோன்றியது. பெரியார் வந்து அதை பகுத்தறிவு கோட்பாடுகள் பேசினார். அதே போல கடைசி ஏழை ஒருவன் இருக்கிற வரைக்கும் கம்யூனிசம் இருக்கும். முதலாளி தொழிலாளி என்கிற பேதம் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் கம்யூனிசம், பசி இருக்கிற வரைக்கும், துயரம், மனித துயரம் இருக்கிற வரைக்குமே கம்யூனிசம் இருக்கும். அதே மாதிரி மதச்சார்பின்மை தத்துவத்தை காங்கிரஸ் பேசுகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. பாஜகவிற்கு மத வெறியையும் வகுப்புவாதமும் கொள்கையாக இருக்கிறது. சிறுபான்மை வெறுப்பு, சனாதனம் என்கிற பெயரில் பெண்களை புறக்கணிப்பது, இதெல்லாம் மாதிரி கொள்கை, இது மாதிரி வெறுப்பு அரசியலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட்பாட்டு அரசியல் இருக்கிறது. இதில் எந்த கோட்பாட்டை நோக்கி அவர் பயணிக்க போகிறார், எந்த இலக்கை நோக்கி அவர் பயணிக்க போகிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் அமையுமே தவிர, இப்பொழுது கூடுகிற கூட்டத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக இந்த அரசியல் நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும் என்று சொல்ல முடியும். ஆனால் இவரை விடவும் சிறந்த நடிகராக இருக்கிற கமலஹாசனால் கட்சியும் நடத்த முடியவில்லை, அது ஆட்சி அதிகாரத்திற்கும் போகவும் முடியவில்லை. அவரால் அந்த கட்சியை நடத்த முடியாத ஒரு நிர்கதியில் தான் அவர் நிற்கிறார். அதற்கு முன்பு சிவாஜி கணேசன், கே பாக்கியராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார், நிறைய பேர் அரசியல் கட்சி நடத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கும் திரை நட்சத்திரங்களாக இருக்கிற பல பேர் வந்து அது போன்ற பல விஷயங்களை செய்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அரசியல் கட்சி என்பது ஒரு சித்தாந்த வலிமையும் இருக்கணும், செயல் திட்டங்கள் இருக்கணும், நீண்ட தூர பயணங்கள் இருக்கணும். அதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் மக்களோடு மக்களாக கலக்கணும். மக்கள் உங்களை நம்புகிற இடத்திற்கு நீங்கள் நகரணும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு சினிமா நடிகர் என்கிற வியப்பை வைத்துக்கொண்டு நீண்ட காலம் பயணிக்க முடியாது. ஓகே சார், இன்றைய அரசியல் சூழலை பற்றின தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.